வெல்கம் பேக் டு கில்லி சோன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போனாக்க இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா நடந்துருக்க பார்டர் கவர்ஸ்கர் ட்ராஃபி பற்றி தான். ஆக்சுவலாக இந்த சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா 3 மேட்சஸ் வின் பண்ணி இந்த சீரிஸை வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு ஆஸ்திரேலியா இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை குறித்து நம்ம இந்தியன் டீமை சேர்ந்த நிறைய பேர் வந்து கமெண்ட் அடிச்சுட்டு வராங்க. அந்த வயசு வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அதிரடி ஆட்டக்காரக்கூடிய யுவராஜ் சிங்கும் தன்னோட கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாண்ட விதம் வந்து அந்தளவுக்கு திருப்திகரமாக இல்லை. இந்தியா வந்து தோத்துட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு ஆஸ்திரேலியா இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. உண்மையிலே ஆஸ்திரேலியா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அவங்க உண்மையிலே ஒரு டாப் ஆர்டர் டீம்ங்கிறத வந்து நிரூபிச்சிட்டாங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் இந்தியா வந்து அந்தளவுக்கு சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். பட் இதை விட இந்தியா வந்து ரொம்ப மோசமாக தோற்றது வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து எதிராக தான். ஸோ அந்த காயம் தான் இன்னும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. ஏன்னா நியூசிலாந்து வந்து இங்கே 3-0 அப்படிங்கிற கணக்கில் இந்தியா வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அது உண்மையிலே வருத்தத்தக்கமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கூட இந்தியா போராடினாங்க. அந்தளவுக்கு கூட நியூசிலாந்து அகேன்ஸ்டாக போராடவே இல்லை. ஆக்சுவலாக 3-0ன்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக வாஷ் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இதை குறித்து தான் அவர் தனக்கு ரொம்ப வலி இருக்கிறதா சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ அப்கமிங் சீரீஸாக இருக்கக்கூடிய ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கண்டிப்பாக இந்தியா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லி தன்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஃபார்மை குறித்து அவர் பேசும்போது 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆர்டர்ஸில் பயங்கரமான பேட்ஸ்மேன்கள். அவர்களுக்கு வந்து ஸ்கோர் பண்ண தெரியாமலாம் இல்லை, நல்ல பெரிய லெஜண்ட்ஸ் தான். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு காயம் இருக்கோ அதை விட அவங்க 2 பேருக்கும் அதிகமான காயங்கள் இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னோட லைஃப்பில் மறுபடியும் அவங்க வந்து தங்களை வந்து வடிவமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வருகிற ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த கருத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யுவராஜ் சிங்கோட கருத்து சரின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களையும் உங்களோட விமர்சனங்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.